மூடா நம்பிக்கை. இது ஒரு திகில் கதை. மேலும் ஒரு மர்மச்சாவு. சாத்தான் வளைவில் மர்மச்சாவு தொடர்கிறது. செய்தித்தாளை மேசையின் மேல் போட்டான் சுந்தர். என்ன மச்சி, என்ன விஷயம் என்று வினவினான் இளங்கோ. இல்லை இளங்கோ, அங்கே விபத்தில் இறந்த ஒருவன் ராத்திரில் ஆவியாக அலையிறதாவும் அந்த ஆவிதான் மக்களை காவு கொள்றதாவும் அந்த வட்டத்தில் வாழும் மக்கள் நம்புகிறாங்க. அவங்களோட நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் விதமாக அங்கே இது வரைக்கும் 10 விபத்து ஏற்பட்டிருக்கு. போலீஸுக்கும் இதுவரை இந்த விஷயத்தில் ஒரு தீர்வும் கிடைச்சபாடு இல்லை. அவங்களும் குழப்பத்தில் தான் இருக்காங்க என்றான் சுந்தர். இளங்கோ, அதுக்கு ஐயா என்ன செய்வதா உத்தேசம்? துப்பு துளக்க போகிறீங்களா என்றான் சுந்தர். நான் அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த வளவில் என் வண்டியில் போய் அனைவருக்கும் அங்கே பேய் நடமாட்டம் இல்லைன்றதை நிரூபிக்க போகிறேன். அதுவும் ராத்திரி 12 மணிக்கு என் வண்டியிலேயே போக போகிறேன். நீயும் என் கூட வர என்றான். அதற்கு சுந்தர், இந்த விபரீத பரீட்சை வேணாண்டா, நான் இந்த விளையாட்டுக்கு வரலப்பா. இளங்கோ சொல்வதை சுந்தர் பொருட்படுத்தாமல், வாழ்க்கையில் த்ரில் வேணும், அதுவும் பேய் இருப்பதா இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்புகிறாங்க பாரு சில மூடர்கள். நான் அந்த வட்டத்தில் உள்ள மக்களை முட்டாளாக்க போகிறேன் என்று சிரித்தான். நீ இனி யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். மீறி யாராவது ஏதாவது சொன்னால் நான் ஒன்று முடிவு செஞ்சால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சினிமா டயலாக் சொல்லுவேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு என்றான் இளங்கோ. சரிடா, நீ என் கூட வராட்டியும் பரவாயில்ல, நான் முடிவு செஞ்ச மாதிரி என் போக்கில் போகிறேன்டா. சரி, என் கூட கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு வா, என் வண்டியை சர்வீஸுக்கு விடணும் என்று சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் சுந்தர். சிறிது நேரம் கழித்து இருவரும் கிளம்பி சென்றனர். வெள்ளிக்கிழமை மாலை வந்தது. சுந்தர் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு இளங்கோவின் வீட்டிற்கு வந்து அவனையும் அழைத்து பார்த்தான். அவன் தனக்கு இதில் உடன்பாடில்லை என்றும் அவனையும் செல்ல வேண்டாம் என்றும் வற்புறுத்தி பார்த்தான். இதில் சற்றும் மனம் தளராத சுந்தர், அடே தொடனடியே, நீ வராட்டியும் பரவாயில்ல, என்ன கோழையாக்கிடாதப்பா என்றான். இதன் பின் இளங்கோ வேறு எதுவும் பேசாது மௌனம் காத்தான். சரிடா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தர் கிளம்பினான். மணிக்கு சாத்தான் வளைவுக்கு 2 கிலோமீட்டர் முன்பு தன் வண்டியை நிறுத்தினான் சுந்தர். தான் செய்வது சரியோ என்றொரு சந்தேகம் அவனுக்கு இருந்தது. இருப்பினும் அவன் பிடிவாதம் அவனுடைய பய உணர்ச்சியை வென்றது. 5 நிமிடம் கழித்து அங்கிருந்து கிளம்பினான். வளவை அவன் நெருங்க நெருங்க அவன் துடிப்பு அதிகமானது. அதனால் முன்னே வந்த வேகத்தடையை காண மறந்து அதன் மேல் வேகம் குறைக்க மறந்தான். வண்டி மேலே ஏறி குதித்து வளைவை நெருங்கிய சுந்தர் அவன் காதில் புஷ் என்று யாரோ ஊதியதைப் போல உணர்ந்தான். சரியாக வளைவின் முன்னே தன் வண்டியின் பின்னே யாரோ அமர்ந்து வண்டியை இழுப்பதாக உணர்ந்தான். பயம் கவ்வியது அவனை. திரும்பி பார்க்காமல் வண்டியை கிளியில் வேகமாக முறுக்கினான். வண்டி ரோட்டில் தாறுமாறாக ஓடியது. எதிரே வந்த லாரியில் மோதிய சுந்தர் தூக்கி எறியப்பட்டான். தூரத்து மணிக்கூண்டில் மணியோசை 12 முறை அடித்து ஓய்ந்தது. துடிப்பு அடங்கும் வேளையில் அவன் வண்டியின் சக்கரம் அவன் முகத்தின் அருகே உருண்டு விழுந்தது. சக்கரத்தின் டயரில் ஒரு ஆணி இருப்பதை கண்டான். அவன் அருகில் லாரியின் டிரைவர் வந்து நிற்க, சுந்தர் பேய் பேய் என சத்தமாக ஆரம்பித்து இறுதியில் முனகி தன் கடைசி மூச்சை விட்டான். சிறிது நேரம் கழித்து வந்த போலீஸ்காரரிடம் லாரி டிரைவர், மணி ஐயா, இவர் இறக்கும் முன்னரு பேய் பேயின்னு கத்துனாருங்க என்றான். சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே, ஆமாம்ப்பா, இங்கே ராத்திரில் 12 மணிக்கு மேலே பேய் காவு வாங்குதுன்னு ஒரு சர்ச்சை கூட இருக்குது, அது உறுதிதான் போல என்றார் ஏட்டு ஏகாம்பரம். மேலும் ஒரு மர்மச்சாவு. சாத்தான் வளைவு மர்மம் தொடர்கிறது. செய்தித்தாளை மேசை மேல் போட்டான் ராஜேந்திரன். என்ன மச்சி, என்ன விஷயம் என்று கேட்டான் பாலாஜி.